அண்மைச் செய்தி. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே சாலையோர பள்ளத்தில் அரசு பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 30 பயணிகள் காயமடைந்திருக்கிறார்கள். தற்பொழுது கிடைத்த அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கீழராங்கியம் அருகே பேருந்து சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 30 பயணிகள் காயமடைந்திருக்கிறார்கள். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த பேருந்து விபத்து எவ்வாறு நிகழ்ந்தது? தற்பொழுது மீட்பு பணிகள் எந்த அளவிற்கு நடைபெற்று வருகின்றன? வணக்கம் சிவாமணி. மதுரையிலிருந்து வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பூர் அடுத்து இருக்கக்கூடிய மிளவனூர் அப்படிங்கிற ஊருக்கு வந்து ஒரு அரசு பேருந்து இங்க வந்து கிளம்பி வந்துருச்சு. அந்த பேருந்து வந்து 50க்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த பேருந்து வந்து திருப்பூணத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய கீழராங்கி என்ற பகுதியில் வந்து அந்த பேருந்து பயணிகள் ஏற்றி கொண்டு வரும்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சாலை ஓர பள்ளத்துல வந்து பேருந்து கவுழ்ந்தது. இந்த பேருந்து கவுழ்ந்த விபத்துல வந்து பாத்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்டவர் வந்து காயமடைஞ்சாங்க. உடனடியாக அருகில் இருந்த கிராம மக்கள் வந்து உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் தகவல் தெரிவித்து அங்கிருந்தவங்களை மீட்டு பஸ் கவுண்டர்ல இருந்தவங்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 30 பேர் காயப்பட்டதுல வந்து ஒரு 16க்கும் மேற்பட்டவர் வந்து மேல் சிகிச்சைக்காக மதுரை மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்காங்க. மற்றவர்கள் திருப்போணம் அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வர்றாங்க. அதாவது ஜானகிராமன் அப்படிங்கிறவர் வந்து நடத்துனரும் ரிமோட் அப்படிங்கிறவர் வந்து ஓட்டுநருமா செயல்பட்ட அந்த வண்டியில வந்து போதுமான வந்து அனுபவம் இல்லாத அந்த டாடா ஏஸ் ஓட்டக்கூடிய ஓட்டுநரை வந்து பணி அமர்த்தி கடந்த சில நாட்களாக அவர் வந்து பேருந்து இயக்கியதாகும். அந்த பேருந்து கவிழ்வதற்கு சற்று முன்பு வந்து ஒரு திருப்பத்தை வந்து திரும்ப முடியாம ஓட்டுநர் சிரமப்பட்ட பொழுது நடத்துனர் வந்து பேருந்து அந்த திருப்பத்தை திருப்பி கொடுத்ததாகவும் அங்கிருந்து அந்த பேருந்து ஓட்டுநர் வந்து முறையாக வந்து அந்த சாலைகளை வந்து ஓட்ட தெரியாதையும் பேருந்தினுடைய கட்டுப்பாட்டை வந்து இழந்து இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பஸ்ல பயணம் செஞ்ச பயணிகளும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்களும் தெரிவிச்சாங்க. அரசுடைய பேருந்துல வந்து முறையான பராமரிப்பு இல்லாத போதிய அனுபவம் வாய்ந்த பேருந்து ஓட்டுநர்கள் இல்லாம இந்த மாதிரி அனுப்புறதுனால வரக்கூடிய இந்த விபத்து தான் இதுக்கான முக்கிய காரணமா வந்து கருதப்படுது. பேருந்துகள் வந்து முறையா பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையா இருக்கு சிவாமன். தற்காலிக ஓட்டுநரை கொண்டு அரசு பேருந்தை இயக்கியதால் விபத்து நிகழ்ந்திருக்கிறது. 30 பயணிகள் காயமடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி ராஜேஷ்.